எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஜானகி நேயர்களுக்கு வணக்கம். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 2 மாதங்களை நெருங்க உள்ளது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியுடைய நிர்வாகிகள் அரசு பள்ளிகளில் அவர்கள் நடந்தக்கூடிய செயல்பாடுகள் ஒரு கடும் சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான டிஆர்பி தேர்வு முடிவுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறார். ஏன்னா தொடர்ச்சியாக டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 2017 இப்போ வரைக்குமே ஒரு தேர்வு கூட முறையாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்கு கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள் நம்மிடம் வந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். தாவேக அரசு அமைந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் அரசு பள்ளியில் திடீர்னு ஒரு முதல்வர் விஜயோட பிறந்த நாளை கொண்டாடுறதா இருக்கட்டும், அவருடைய படத்தை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் இதுவரைக்கும் தமிழகம் பார்த்திராத ஒன்று. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழகம் பார்த்திராத ஒண்ணு. ஆனா ஒரு தலைவர் படத்தை, ஒரு முதலமைச்சரோட படத்தை பள்ளிக்கூடத்துல வைக்கிறதுங்கிறது காமனா இருக்கக்கூடிய விஷயம். அதை யாருமே தடுக்க போறது இல்ல. ஆனால் நீங்க தலைமை ஆசிரியருடைய வகுப்புல வைக்கணும். அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு முதலமைச்சருடைய படம் இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் வகுப்புக்குள்ள போறது, வகுப்பு நேரத்துல போறது, அத்தனை பேர் சூழ கட்சி துண்டுகளோட போய் ரீல்ஸ் எடுக்கிறது, இதுதான் நாம சொல்றோம். அது போக எல்லா இடங்களையும் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், விஜய் யாரு, இது யாருன்னு கேட்டு விஜய் நம்மளுடைய முதலமைச்சர், இந்த மாமா யாரு, அவர் வாழ்க சொல்லுங்க, பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க, அவருடைய படத்தை படத்துடைய பாட்டை ஒரு ரைம்ஸ் மாதிரி சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் ஒரு கல்வியாளரா என்னால சுத்தமா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இது இதற்கு முன்னாடி உள்ள பீரியட்லயும் இருந்தது. அது எப்பயாவது அங்கொன்னும் இங்கொன்னுமா ஒரு 4 வருஷம் கழிச்சு, இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிசம்பர்ல, ஒரு அக்டோபர்ல, ஒரு தீபாவளிக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்க போறோம், அந்த மாதிரி ஏதாவது 1-2 இருக்கும். ஆனால் ஆட்சி அமைஞ்சு 1 மாசத்துக்குள்ளார தொடர்ந்து எல்லா பள்ளிகளுக்குள்ளாரையும் போறது அப்படிங்கிறது, யாரை வைத்து நாம இந்த ஆட்சிக்கு வந்தோமோ, இந்த எந்த சின்ன பிள்ளைங்களை நண்பா, நண்பீஸ், குட்டீஸ், என்னுடைய அந்த வாரியர்ஸ், என்னுடைய யூடியூப் அந்த ரீல்ஸ் வாரியர்ஸ், அதெல்லாம் அப்ப அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய தப்பு பண்றாங்கன்னு சொல்லுவேன். நீங்க அவங்களுக்கு நல்லது பண்றதா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடங்களை சீரமைக்கணும். அந்த பள்ளிக்கூடங்களுக்கு இல்லாத ஆசிரியர்களை நீங்க போடணும். 14,000க்கும் மேல காலி பணியிடங்கள் இருக்கு, அதை நிரப்பணும். இந்த டெட் தேர்வுனால நிறைய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியராக முடியாம பெண்டிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட 800 பள்ளிக்கூடங்களுக்கு மேல நினைக்கிறேன், 800-80 பள்ளிக்கூடங்களுக்கு மேல தலைமை ஆசிரியரே இல்லாம இருக்காங்க. அப்ப அதை நீங்க சரி பண்றதுல நீங்க மும்முரம் காட்டினீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்காக ஓட்டு போட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண உங்க நண்பா, நண்பீஸ், குட்டீஸ், வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்கும் நீங்க நல்லது பண்ணதாகும். அதை விட்டுட்டு பள்ளிக்கூட நேரங்கள்ல ஸ்கூல்ல போய் டிஸ்டர்ப் பண்றது, அங்க ரீல்ஸ் எடுக்கிறது. ஆனா நான் இதுக்கு இவங்களை மட்டும் குறை சொல்ல மாட்டேன். மத்ததுக்கெல்லாம் ரோட்டுக்கு நின்னு கொடி பிடிக்கிறாங்கல்ல அரசு ஆசிரியர்கள், அப்ப அதையே இவங்க எதிர்க்கல, அவங்க ஏன் இதை தட்டி கேட்கல? நீங்க பள்ளிக்கூட நேரத்துல நீங்க உள்ள வரக்கூடாது, நீங்க எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு அந்த அரசு ஆசிரியர்கள் நின்றுருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இது எல்லா இடங்கள்லயும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இன்னைக்கு அந்த ஆசிரியர்களே நான் விஜயோட ரசிகை அப்படின்ற பேர்ல, ரசிகன் அப்படிங்கிற பேர்ல அதை என்ஜாய் பண்ணக்கூடியவங்களா மாறினதுதான் இங்க வருத்தத்துக்குரிய விஷயம். எல்லா தனி மனிதனுக்கும் ஓட்டு போட உரிமை இருக்கு. ஓட்டு போட உரிமை இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தவங்க தான். நீங்களும் ஓட்டு போடுறீங்க, நானும் ஓட்டு போடுறேன். நான் அதனால என்னுடைய வகுப்பறையில, என்னோட பல்கலைக்கழகத்துல போய் நின்னு பையன்கிட்ட ஒரு சார்பா பேசுவது குற்றம்னு நினைக்கிறவ. அப்படி இருக்கும்போது இதற்கு ஆசிரியர்களும் உடந்தையாக இருந்தாங்கன்றதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். ஆனால் ராஜ்மோகன் அவர்கள், நான் இத பத்தி தலைவர்கிட்ட பேசியிருக்க, நம்முடைய மூத்த கட்சி தலைவர் ஆனந்த் அவர்கள் கிட்ட பேசியிருக்கிற, அவர்கள் நிர்வாக ரீதியா ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு தடவை கரெக்டான முறையில ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா எப்படி இத்தனை பள்ளிகள்ல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? இன்னி வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே தானே இருக்கு. வகுப்பறையில ஏன் ஒவ்வொரு வகுப்பறையிலயும் விஜயோட படம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் அறையில இருக்கணும், அவ்வளவுதான்.
உங்களுடைய செயல்பாடுகள் மூலமா தான் நீங்க உங்களை நிரூபிக்கணும். நீங்க டாய்லெட் கட்டி கொடுங்க, அதுல வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுங்க, நாப்கின் பிள்ளைகளுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ற அளவுக்குள்ள வசதிகள் கொடுங்க, கிரவுண்ட் கொடுங்க, டீச்சர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க உங்க பின்னாடி வர போறாங்க. அதை விட்டுட்டு பாட்டு பாடுறது, ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் எந்த விதமான நாகரிகம்னு எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் எந்த எதிர்காலத்தை நோக்கி இந்த பிள்ளைங்களை எடுத்துட்டு போகுதுன்னு புரியல. எஸ் சார், எஸ் மேம். பார்த்தீங்கன்னா இப்போ 2020 இந்த வருஷம் மார்ச்ல வந்து ஒரு ஜியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது என்னன்னா, தனியார் பள்ளிகளில் வந்து அரசியல் தொடர்பான கூட்டங்கள், பிரச்சாரங்கள்லாம் தனியார் பள்ளி கேம்பஸ்குள்ள வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஜியோ இருக்கும்போது இப்போ அரசு பள்ளியிலே இந்த மாதிரி நடக்கிறது வந்து ஒரு ஷாக்கிங்கா இல்லை? உங்களுக்கு இதோட அர்த்தம் புரியுதுங்களா? என்ன அப்படின்னா, தனியார் பள்ளிகள், நிறைய பள்ளிகள் சமூகம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் சண்டே அன்னைக்கு அவங்களோட ஆடிட்டோரியத்துல வச்சு நடத்துறதுக்கோ இல்ல கிரவுண்ட்ல வச்சு நடத்துறதுக்கோ பெர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் டைரக்டாவே சொல்றேன், RSS ஷாக்கா ஒரு வீக்கெண்ட் ஆனா, சண்டே ஆனா தனியார் பள்ளிகளுடைய கிரவுண்டுல அவர்களுடைய அனுமதி பெற்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை கூட நீங்க நடத்தக்கூடாது. அது வந்து அதாவது பள்ளிக்கூட நாட்கள் அல்ல, சண்டேல அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல அங்க வச்சு ஷாக்கா நடக்கிறது இருந்தது காலையில. அதை நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் முக்கியமா அந்த ஜியோ போட்டீங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன், நிறைய பள்ளிக்கூடங்களுக்குள்ள சர்ச்சை இருக்கே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? மதரசாக்கள்ல இருந்து பள்ளிக்கூடமே உள்ளுக்குள்ள வச்சு நடத்துறாங்களே, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? சோ அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, அரசு பள்ளியில நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவை, கொடிய ஊனி வரிசையா கொடி நட்டு அங்க வந்து அந்த அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினதுல நீங்க பார்த்திருப்பீங்க. இததான் நாம வந்து தவறு அப்படின்னு சொல்றோம். தனியார் நீங்க இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடிய அதிகாரி அவங்க யாரா இருப்பாங்க? அரசுல இருந்து தான் இருப்பாங்க. அரசுல இருந்து வரக்கூடிய அதிகாரி நேரா எங்க தெரியுமா போவாரு? டாய்லெட்டுக்கு தான் போவாரு. நீங்க டாய்லெட்டை சுத்தமா வச்சிருக்கீங்களா? எத்தனை ஆயாமா போட்டிருக்கீங்க? எத்தனை தடவை ஒரு நாளைக்கு கிளீன் பண்றீங்க? இதுதான் அவர்களுடைய முதல் கேள்வியாக இருக்குங்க. நீங்க எந்த பிரைவேட் ஸ்கூல்ல வேணா கேட்டு பாருங்க. ஆனால் இப்படி ஒரு கொஸ்டின் இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள்லயோ கல்லூரிகள்லயோ நடந்திருக்குதான்னு நான் இறைவனுக்கிட்டே அந்த இதை விட்டுறேன். இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் சொல்லட்டும். எத்தனை கல்லூரி மாணவர்கள் இதை பார்ப்பாங்க, அவங்க சொல்லட்டும். ஏன்னா இங்க கல்லூரிகள்ல ஆசிரியர்கள் கூட போகிறதுக்கு டாய்லெட் போகக்கூடிய அளவுக்கு வசதிகள் இல்லாம இருக்குன்றதுதான் இங்க உண்மை. பல்கலைக்கழகங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த UGC மூலமாக நிறைய ஃபண்ட் கொடுக்குறாங்க. அதுல ஒரு சில பல்கலைக்கழகங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாம, அதுவும் நான் சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி டாய்லெட் போங்க, பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு போங்க, அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு போங்க, எல்லா இடத்துலயும் இந்த டாய்லெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா தான் இருக்கு. ஹாஸ்டல்ன்றது மிகப்பெரிய இஷ்யூவா தான் இருக்கு. அதுல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறது எதுக்காக அப்படின்னா, முக்கியமாக மக்களை மனமாற்றம் செய்வதற்கு அப்படின்றதுதான். இப்போ ஸ்கூல்ஸை கவர்மெண்டா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் எந்த ஸ்கூல்ஸா இருந்தாலும் ஒரு அரசியல் சார்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? ஆக்சுவலா அரசியல் சொல்லி கொடுக்கலாங்க, தப்பு இல்லை. ஆனால் சார்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பள்ளிக்கூடங்கள்ல ஒரு 11th வர வரைக்கும் அவனுக்கு இதெல்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. அவனுடைய அடிப்படை கல்வியை சரியான முறையில அவன் கத்துக்கிட்டாலே, அவனுக்கு வந்து ஒரு வேல்யூ எஜுகேஷன் நீங்க கொடுத்தாலே, சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அவன் டெசிஷன் எடுத்துக்கட்டும். ஏன்னா நீங்க இன்னைக்கு இறைவனை கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த சாமிய கும்பிடுன்னு குழந்தைய சொல்லி கொடுக்காத, அவனுக்கு விவரம் புரிஞ்சு இதுதான் பகுத்தறிவுன்னு அவங்க சொல்றாங்க. இதுவே உண்மையாக இருந்தால் நீ அதாவது கடவுள் அப்படின்னு சொல்றது வந்து நம்மை சரியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு டூலா நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அதையே சொல்லி கொடுக்காதன்னு சொல்றவங்க இந்த மனுஷங்களால இன்னைக்கு ஓட்டுக்காக எதை வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்கிறவங்கள, அப்படிப்பட்ட ஒரு அரசியலை அவர்களுக்கு பிஞ்சு நெஞ்சில சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர்க்கணும் அப்படின்னா யாரும் பேசக்கூடாது. எந்த அதாவது அமைச்சர்கள் கூட எனக்கு வந்து அதுல உள்ள போறதுக்கு விருப்பம் இல்லை. யார் உள்ள போலாம்? அதிகாரிகள் நீங்க அனுப்புங்க, அதிகாரிகள் போய் வெரிஃபை பண்ணட்டும். நீங்க இவ்வளவு நாள் இந்த 2 மாசம் இருந்தாங்க இல்லையா, ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, நாங்க வந்து லிஸ்ட் கேட்டிருக்கோம், என்னென்ன பள்ளிக்கூடங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் நானே இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 100 போட்டு கொடுக்க முடியும். ஆனா என்ன செஞ்சிருந்திருக்கலாம் அவங்க? அத்தனை பள்ளிக்கூடங்களும் ஒரு 1 minute வீடியோ எடுத்து கொடு,
எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குதோ 100% அந்த வீடியோக்களை குழுக்கள் அமைச்சு பார்க்க வச்சு நீங்க கேட்கிற நீடும் இதுக்கும் தேவை இருக்கா, இல்ல அது போக வேற என்ன தேவை இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் 400 கோடி 500 கோடி 2000 கோடி அப்படின்னு கோடி கணக்குல வந்து பட்ஜெட்ல நிதி ஒதுக்கிட்டு, ஆனால் அது எல்லாமே வந்து எந்த இடத்துக்கு போகுதுன்னு முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை வச்சிருக்கிறது தான் வருத்தம். சோ முதல்ல அரசியல் பேசக்கூடாது அப்படின்னா ஆசிரியர்களும் அங்க அரசியல் பேசக்கூடாது. அரசியல்வாதிகள் பள்ளிகளுக்குள்ள நுழைவதை தடுக்க வேண்டும். அதிகாரிகள் லெவல்ல அதோடைய ஆய்வை முடிச்சு அதோட விஷுவல் ரிப்போர்ட்டோட ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அதுல சரியா வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் நீங்க அங்க போங்க, வேண்டான்னு உங்களை சொல்லல. இல்ல அந்த பகுதியில இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் போறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் நிர்வாகிகள் அப்படிங்கிற பேர்ல யாரோ எக்ஸ் ஒய் ஜெட்டும் கட்சி துண்டை மாட்டிக்கிட்டு உள்ள போறதுதான் இந்த மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்றதுக்கு மிகப்பெரிய காரணம். மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338242422. சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தார். அதுல பாத்தீங்கன்னா இப்போ அரசு பள்ளிகள்ல மாணவர்களுக்கு QR கோடோட கூடிய ஒரு ஐடி கார்டு கொடுக்க போறோம். அதுல வந்து அட்ரஸ்ல இருந்து ஃபோன் நம்பர்ல இருந்து ஆதார் நம்பர்ல இருந்து இதெல்லாம் எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா அவர்களுடைய கம்யூனிட்டி குறித்த விவரங்கள் இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. அதற்கு எதிர்கட்சியான திமுக தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளே கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது QR கோட்ல வந்து ஜாதி குறித்த தரவுகள் வந்து இடம்பெறாதுன்னு செங்கோட்டையினர்களே திரும்ப ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த தகவல் இடம்பெறுவது நல்லதா உங்களுடைய ஒப்பீனியன்? அதாவது இதுல வந்து இடம்பெறதுனால எந்த தகுதி குறையும் வந்துட போறது இல்ல. ஆனால் அது தேவையில்லைன்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து எமிஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த எமிஸ் போர்ட்டல்ல நீங்க ஒரு குழந்தைக்கு ஒரு நம்பர் கொடுத்துறாங்க. நீங்க வந்து குழந்தைய 1ஆம் கிளாஸ்ல சேர்க்கிறீங்க, எல்கேஜில இருந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல எல்கேஜி சேர்க்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் நீங்க அந்த போர்ட்டல் எமிஸ் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து தமிழ்நாடு அரசால வந்து நிர்வகிக்கப்படுது. அதுல எல்லா அரசு பள்ளிகள்ல உள்ள 100% மாணவர்களுடைய டீடைல்ஸ் இருக்கு. அதுல அம்மா அப்பால இருந்து உங்களுடைய அட்ரஸ்ல இருந்து நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்றதுல இருந்து எல்லாமே அதுல இருக்கும். சோ நீங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் மாத்தி போறீங்கன்னா அத்தனை தகவல்களை நீங்க கஷ்டப்பட்டு கொடுக்க தேவையில்லை. எம்எஸ் நம்பரை போட்டு அவங்க பார்த்தாங்கன்னா நீ எந்த ஊர்ல இருந்து வர, எத்தனை ஸ்கூல்ல படிச்சிருக்கிற, அம்மா அப்பா பேர் என்ன, அட்ரஸ் என்ன, உன்னோட என்ன கம்யூனிட்டி, எல்லாமே அதுல வந்துட போகுது. அப்படி இருக்கும்போது ஐடி கார்டுல QR கோட போட வேண்டிய அவசியம் இல்லை. ஐடி கார்டுல என்ன இருக்கணும்? ஆல்டர்னேட்டிவ் போன் நம்பர் இருக்கணும், பிளட் குரூப் என்னன்னு இருக்கணும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால், இப்போ நீங்களோ நானோ ரோட்ல போகும்போது ஒரு பள்ளிக்கூட குழந்தைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்னா குழந்தைய நம்ம டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போனோம்னா ஒரு பிளட் குரூப் என்னன்னு தேவைப்படும். பேரண்ட்ஸ் வந்து கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஒரு ஐடி கார்டுல இருந்ததுன்னா பார்த்து நம்ம முதல் உதவி செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன் நம்பர் இருந்தது அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு போன் பண்ணி தகவல் தெரிவிக்க முடியும். இதெல்லாம் தான் அத்தியாவசியமே தவிர உங்களுக்கு வந்து ஜாதி அங்க அத்தியாவசியம் இல்லை. ஆனால் இவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா முன்னுக்கு பின் பயங்கர முரணான விஷயங்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு வந்து நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு மிகப்பெரிய அசெட்டாக ஒரு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த சமூக நீதி காக்கிறதுக்கு ஆக்சுவலா எவ்ரி டைம் ஐ யூஸ் டு சே தட் there is no difference between DMK and TVK. அப்படி ஏன் இத சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சமூக நீதி காத்த அந்த நீதியரசர் வந்து சொல்றாரு, ரெஜிஸ்டர்ல எழுதும் போது கூட நீங்க கிளாஸ்ல வச்சு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்குன்னு சொல்லாத, அவனை வந்து நீங்க ரூமுக்கு கூப்பிட்டு வச்சு சொல்லுன்ட்டு. அப்ப நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா உன்னுடைய ஜாதியை மறன்னு சொல்றீங்க. மறைக்கிறதுனால நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட ஜாதி தாழ்மையான ஜாதி, அதை நீங்க எல்லாரும் முன்னாடியும் சொன்னா அவன் என்ன தப்பா நினைப்பான்னு. நீங்க என்ன பள்ளிக்கூடத்துல கத்து கொடுக்கணும்? நீங்க எந்த பாரதிய பாப்பான்னு சொல்லி ஒதுக்குனீங்களோ அவர் சொல்றாரு குழந்தைக்கு சொல்லும் போது ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு சொல்லி கொடுன்றாரு. நீங்க ஒரு உண்மையான நீதியரசரா இருந்திருந்தா அதை தானே சொல்லியிருப்பீங்க. நான் இந்த கேஸ்ட், அதனால இப்ப என்ன, நான் என்ன படிக்கிறேன், என்னோட கேரக்டர் எப்படி இருக்குன்றத வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணுன்னு அவர் சொல்லணும்னு சொல்லி இருந்தாரு அப்படின்னா அவருடைய
நீதி அரசர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மாண்பை இருக்கும். அந்த எந்த ஒரு மாண்புமே இல்லாம அவர் இந்த மாதிரி பேசுறது, அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்றது, அதோட சேர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, நாங்க வந்து எப்படி அந்த ஐடி கார்டை வந்து கொடுக்கறதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்குது சமூக நலத்துறையோட சேர்ந்து ஆதாரோட லிங்க் பண்ணி அப்படின்னு. நீங்க என்ன இன்னைக்கா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க போறீங்க? காலங்காலமா கொடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தானே. அப்போ என்னென்ன சின்ன விஷயங்களை கூட உங்களால அதை பெருசுப்படுத்தி விளம்பரப்படுத்த முடியும் அப்படிங்கறதுல காமிக்கக்கூடிய அக்கறைய உண்மையான விஷயத்துல இவங்க காமிக்கிறது இல்ல. அதுலதான் இந்த பிரச்சனைகளே வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா 2017 முதல் முறையாக நம்ம பிள்ளைகள் வந்து நீட் தேர்வு எழுதுறாங்க. அப்ப செங்கோட்டையன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர். நம்ம பிள்ளைங்க வந்து மிகப்பெரிய அளவுல பின்தங்குறாங்க. அரசு பள்ளி பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் கூட அதுல செலக்ட் ஆகல. ஏன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சமச்சீர் கல்வி வந்து பிள்ளைகளுடைய கல்வியினுடைய தரத்தை மிகமா குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இமீடியட்டா அவர் வந்து உதயச்சந்தர் அவங்க இவர் மூலமாக IAS ஆபீசரை வச்சுக்கிட்டு அந்த சமச்சீர் கல்வியை தூக்கிட்டு at par or above with CBSE-க்கு இருக்கிற மாதிரி ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்தவர். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு எங்க போய் எதை பேசக்கூடிய நிலைமைக்கு ஆயிட்டாருன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறேன் உண்மையில. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு 7.5 வந்ததாக இருக்கட்டும், இல்ல அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தரமான கல்விக்காக சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும், அதை செஞ்சவர் அவர். ஆனால் இன்னைக்கு அவர் எந்த இடத்துல இருந்து எதை சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு ஆயிட்டாருன்னு நான் பாக்குறேன். எஸ் மேம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து உதவி பேராசிரியர் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான TRBI நடத்தின தேர்வு முடிவுகள் வந்து வெளியானது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ல மொத்தம் உள்ள 50 மார்க்ல 0 மார்க் இல்ல சிங்கிள் டிஜிட்ல மார்க்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கம்மியான மார்க் வந்தவங்களுக்கு 50க்கு 49 மார்க்லாம் வந்திருக்கு. இப்போ 2017 இந்த பாலிடெக்னிக் தேர்வு முறைகேட்டில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் TRBயோடைய இந்த தொடர் சர்ச்சைகளுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா மனுஷனுக்கு வந்து ஆசை அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ என்கிட்ட காசு இருந்தா நான் எதை வேணா சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாயிருச்சு அப்படிங்கறதுதான் இது காமிக்குது. இது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. TNPSC-ல உங்களுக்கு தெரியும், ஓடுற வண்டியில பேப்பரை மாத்தி இவங்க வந்து கரெக்ட் பண்ணி ஊழல் பண்ணவங்க தான். அப்படின்னு இருக்கும் பொழுது இது ஃப்ராட் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் இதை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்த உடனே நிறைய ஆசிரியர்கள் எனக்கு போன் பண்ணி தேங்க் பண்ணாங்க. எங்களுக்காக நீங்க இதை பண்ணிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நானும் அதுல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு. இது வந்து ஒரு குறி வச்சு இந்த செயல் நடந்திருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன். இது வந்து தற்செயலாக விடுபட்டது கிடையாது. ஏன்னா இதுல 3 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி TNPSC-ல எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி எலிஜிபிலிட்டி தமிழ். நீங்க தமிழ்ல கிளியர் ஆனாதான் மத்த 2 பேப்பர் திருத்துவாங்க. உங்களுக்கு வந்து அது கிளியர் தான் பண்ணணும், அந்த மார்க் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. MCQ உங்களுக்கு வந்து 150 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ். இதுல என்ன அப்படின்னா 145 எடுத்திருக்கிறவங்க 5 மார்க் 8 மார்க், அதிகபட்சமாக 17 மார்க் வாங்கி இருக்கிறாங்க. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. அதாவது காமனா ஒரு ஜெனரல் நாலேஜ் இருக்கிற யாருக்கு வேணாலும் தெரியும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கஷ்டமா இல்ல டிஸ்கிரிப்டிவ் கஷ்டமான்னு. ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல நீங்க நிறைய மார்க் எடுக்கணும்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் அத்துப்படியா இருக்கணும். அப்படி அத்துப்படியா இருந்தாதான் 4மே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தப்புனா உங்களுக்கு மொத்தமே நமக்கு தப்பா வந்தா ஃபுல் மார்க் இல்லைன்னா 0 அப்படிதான் வரும். MCQ-வை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் மாதிரி அரை மார்க் போடுற, 1 மார்க் போடுற, ஸ்டெப் மார்க் அப்படிலாம் நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது 145 மார்க் எடுத்தவங்க 5 மார்க் எப்படி வரும் அப்படின்னா வரும், இவர்களுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மார்க் TRB-ல இருக்கு 5 மார்க். அப்ப அந்த 5 மார்க்கும் உங்களுக்கு சேர்த்து வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா எழுதுறவங்களுக்கு விட நீங்க நிறைய மார்க் ஆட்டோமேட்டிக்கா வருவீங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு கிடைக்கும், அவனுக்கு கிடைக்காம போகும். அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே ரேண்டமா செலக்ட் பண்ணி யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டோ அவங்களோட டிஸ்கிரிப்டிவ்ல தான் இந்த மாதிரி வந்திருக்குது. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்லலாம், 5 கொஸ்டின் 10 மார்க், 1 மார்க் போட்டிருக்காங்க. 5 மார்க் அப்படின்னா என்ன அர்த்தம், 10 மார்க் கொஸ்டினுக்கு 1 மார்க் போட்டு 5 மார்க். அதிகபட்சமாக என்னோட நண்பர் வட்டாரத்துல ஒருத்தர் 18 மார்க். மத்தபடி யார கேட்டாலும் 7, 3, 5, 9, 13 இப்படிதான் மார்க் எடுத்திருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு நீங்க அதை ஒரு அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 10 years and above எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு.
அப்போ இந்த மார்க் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இதுல கை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு எம்சிக்யூல கை வைக்கணும்னா ஓஎம்ஆர் ஷீட்ல கை வைக்கணும். ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து நீங்க ஷேடிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். அதனால அதுல கை வைக்காம டிஸ்கிரிப்டிவ்னா யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல நடந்த ஊழல் அது. ஆனால் அதை பற்றி ஒரு கமிட்டி வச்சு விசாரிக்க போறோம் நாங்க. இன்னைக்கு கமிட்டி கூடுதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, திங்கட்கிழமை அன்னைக்குன்னு. ஆனா அதை பத்தின எந்த தகவலும் இது வரைக்கும் வரல. என்ன டிசைட் பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, ரீவாலுவேட் பண்ண போறாங்களா, இல்ல ரிவைஸ்டு பேனல் ஒண்ணு செட் பண்ண போறாங்களா, இந்த மாதிரி எந்த விதமான தகவல்களும் இது வரைக்கும் வரல. எஸ் மேம். இப்போ பாமக தலைவர் அன்புமணி வந்து இந்த விவகாரத்துல ஒரு குற்றச்சாட்டை ஒண்ணு முன் வச்சிருக்காரு. என்னன்னா, அந்த மதிப்பெண் பட்டியல்ல வந்து சிலரோட மார்க்ஸ் மட்டும் வேற வேற கலர்ல வந்து ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து அவங்களுக்கு சாதகமாகவோ இல்ல பாதகமாகவோ மார்க்ஸ்ல வந்து ஆல்டர் பண்ணிருக்க சான்சஸ் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏங்க ஆக்சுவலா இந்த பேப்பர்லாம் எதுலயுமே கை வைக்காம ஒருத்தரால உங்களுடைய மதிப்பெண்களை மாற்ற முடியும். சின்னதா வேலைதான். யார் அந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சு நீங்க வந்து உங்களுடைய அந்த மார்க் ஷீட்ல பிரிண்ட் பண்ணதுல ஹைலைட்டர் போட்டு இவங்களுக்கு எல்லாம் மாத்தி விடு அப்படின்னா, வெறும் டேட்டா என்ட்ரி ஒர்க்ல உங்களால அது ஈஸியா சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய டெக்னாலஜி தெரியணும்ல இல்ல. சோ அப்ப உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் யாருன்னு தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஆனா இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்படிலாம் நீங்க குருட்டாம்போக்குல ஒருத்தரை மட்டும் வச்சு செய்ய முடியாது. ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அதை வச்சு மொத்தமா பின்னாடி வரைக்கும் அடுத்தடுத்த கன்னிகள் இருக்கும். இதுல ஒருத்தர் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள்ல இருந்து, அதிகாரிகள்ல இருந்து, ஊழியர்கள்ல இருந்து இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கும். அப்ப இந்த நெட்வொர்க்கை பிரேக் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அதிகாரிகள் லெவல்ல தான் நீங்க அதாவது திருடங்கையில சாவியை கொடுக்கிற மாதிரி. யாரு வந்து அதிகாரிகளா இருந்து விசாரிக்கிறாங்களோ அவர்களே இந்த தவறை செய்யும் போது நீங்க எங்க போய் இதை சரி பண்றதுக்குள்ள வாய்ப்பை கேட்க முடியும்? அப்போ அதிகாரிகளை காப்பாத்துவதற்கு தான் இவர்கள் நிறைய பிரயத்தனப்படுவாங்கன்னு நம்ம பாக்குறோம். எஸ் மேம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் வந்து காலியா இருக்கிறது. காலியா இப்போதைக்கு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இப்போ அந்த எக்ஸாமோடைய அந்த ப்ராசஸ் இன்னும் தள்ளி போக இது வந்து மாணவர்களுடைய கல்வி சூழ்நிலை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்? இது மிக கடுமையான அளவுக்கு பாதிக்கும். அது மட்டுமல்ல, இந்த வருஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 50% கூட அரசு கலை கல்லூரிகள்ல சீட் ரெம்பாம இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு நான் சொல்லுவேன். 2வது, கல்லூரிகள் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்கிறதுனால 40% மதிப்பெண் எடுத்தாலே நீங்க வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங் அப்படின்னு வரும்பொழுது இங்க மிகப்பெரிய ஸ்கேம் ஒண்ணு நடக்குது. எப்படி அப்படின்னா, கிராமங்களுக்கு போயிட்டு பட்டியலின பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு கல்லூரிகள்ல இருந்து போய் நீங்க ஃபீஸே கட்ட வேண்டாம், அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும், நாங்க வந்து அதை வாங்கிக்கிறோம், நீங்க ஃபீஸ் கட்டாமையே 4 வருஷம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கொண்டு போய் இன்ஜினியரிங்ல சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. முதல் தலைமுறையில படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, நான் தான் படிக்காம போயிட்டேன், என் பிள்ளையாவது படிக்கட்டும், அதுவும் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் படிக்குது அப்படிங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய வரமாக வாய்ப்பாக அவங்க பாக்குறாங்க. ஆனால் இதுல எல்லாரும் மறக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காம்படிஷன் வெரி ஹெவி. நீங்க 40 மார்க் இல்ல 90 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபைனல் இயர் வரும்பொழுது இன்டர்வியூஸ்ல அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஜாப் மார்க்கெட் இஸ் வெரி புவர். அப்படி இருக்கிற நேரத்துல எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எனக்கு என்ன படிக்க முடியுமோ அதை சிறப்பாக படிச்சு நான் அதற்கு உள்ள வேலை போகும்போது ஈஸியா அந்த வேலைக்கு போக முடியும். அதுல நான் ஷைன் பண்ணும்போது நான் வந்து ஒரு இன்ஜினியரிங்ல என்ன ஏர்ன் பண்றாங்களோ அதை நான் ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் சரியான கைடன்ஸாக இருக்க முடியுமே தவிர, பிரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்கு, அவர்களுக்கு இடம் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகளை இன்ஜினியரிங் நோக்கி புஷ் பண்றது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதுவும் இந்த வருஷம் நடந்திருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அரசு கலைக்கல்லூரிகள்ல மாணவர்களுடைய சேர்க்கை மிக குறைந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சோ இத வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் உண்மையில சரியான வகையில புரிஞ்சுக்காத வரைக்கும் பாதிக்கப்பட போறது மாணவர்கள் தான். கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சீட் ரெம்முனா போதும். இந்த வருஷம் நீங்க பாத்திருப்பீங்க, நேத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரேண்டம் நம்பர்ஸ் வந்துருச்சு. சோ ரேண்டம் நம்பர்ஸ்ல உங்களுக்கு இந்த தடவை கட் ஆஃப் வேற குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு
போன வருஷம் 195 கட் ஆஃப்ல கிடைச்ச கல்லூரிகள்லாம் இந்த வருஷம் 190லயே கிடைக்கும். 185ல கிடைச்சது லாஸ்ட் இயர், இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 180லயே கிடைக்கும். அந்த மாதிரி 4-5 கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. இது எதை காமிக்குது அப்படின்னா கல்வியினுடைய தரம் தொடர்ந்து குறைஞ்சு போய் இருக்குன்றத காமிக்குது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் 12th எல்லாரையும் பாஸ் போடு அப்படின்னு சொல்றதுல காமிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்லபடியாக புரிஞ்சு நல்ல மார்க் எடுக்க வைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிறது அதுல புரியுது. இப்போ பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல இவ்வளவு வேகன்சி ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியர் வேகன்சி காலியா இருக்காங்க. அதே நேரத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து 12 யூனிவர்சிட்டிஸ்ல இன்னும் துணைவேந்தர்களை நியமிக்கப்படலை. கண்டிப்பாக வந்து தேடுதல் குழு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் இருக்கு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னும் அதற்கு வந்து முந்தைய திமுக கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது. இப்ப புதுசா வந்திருக்கிற கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அரசியலா பார்க்கணும், கல்வியா பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அரசு கலைக்கல்லூரிகள்ல 50% மேல டீச்சர்ஸ் இல்லைன்றது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்கள்லயுமே அதே நிலைமைதான் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்ல 12 ஃபேக்கல்டி இருக்கணும் அப்படின்னா 3 ஃபேக்கல்டி ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டியா இருக்காங்க, ஒரு 3 ஃபேக்கல்டி பார்ட் டைம் ஃபேக்கல்ட்டியா இருக்காங்க, 6 ஃபேக்கல்டி இல்லவே இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இது எல்லாத்துலயும் மோசமானது உச்சம் என்ன அப்படின்னா பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் சான்சலர்ஸே இல்ல. மோர் தென் 12 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேல. நம்ம பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவர்கள் போயிட்டு நம்ம சட்டத்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் கவர்னரை போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ வந்து 2 பேருக்கும் சுமூகமா இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம வந்து இதுல என்ன சுமூகமா இருக்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ரூல்ஸ். இதற்கு முந்தி இருக்கிற கவர்மெண்ட் செய்ய மாட்டேன்னு சொன்னது ரூல்ஸ். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி யூஜிசியோடைய நாமினி ஒருத்தர் இருக்கணும், சான்சலரோட நாமினி ஒருத்தர் இருக்கணும், அது போக பல்கலைக்கழகங்கள்ல மூலமாக அரசினுடைய பிரதிநிதி இருக்கணும். இதுதான் சட்டம் சொல்லுது, யூஜிசி சொல்லுது. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்திருக்கு. ஆனால் கடந்த திமுக அரசு என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா சான்சலர் நாங்க தான், முதலமைச்சர் தான் சான்சலர், அதற்கு வழிவகை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வாங்கி அதற்கப்புறம் பிரசிடென்ட் கேள்வி கேட்டு இல்ல ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லி அதை அப்படியே பாக்குறீங்க நீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்க 4 பேர் போடுறோம். அதாவது நீங்க 3 பேர் போட்டீங்கன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, யூஜிசியுடைய நாமினி ஒருத்தர் இருக்காங்க, சான்சலருடைய நாமினி இருக்காங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா கவர்னருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு. அதுல அப்படி வர்றதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க, ரெசியூம்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்க போறாங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நீ போடு, எதுக்கு அதை பத்தி பயப்படணும், எத்தனை பேர் நேம்லெஸ் இது அப்ளை பண்ணிருக்காங்க, நேமோட அவங்களோட ப்ரொஃபைலோட போடு, பப்ளிக்ல வரட்டும். பப்ளிக்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த 10 பேர்ல எந்த 3 பேருக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிரும்ல. அதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 4வதா ஒருத்தரை சேர்த்துக்கணும், காலேஜ் மூலமாக யூனிவர்சிட்டி மூலமாக சிண்டிகேட் மூலமாக உள்ளாதவர் தவிர அரசின் மூலமாக ஒருத்தர் அப்படின்னு 4 பேர்னு ஈக்குவலைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ணி இவங்க வந்து அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதை வந்து கவர்னர் ஆபீஸ் வந்து கேன்சல் பண்ணி இது எல்லாமே நடந்துச்சு. இது இங்க மட்டும் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் கேரளால இருக்கும் பொழுது அங்கேயும் பல்கலைக்கழகத்துல இதே மாதிரி பண்ணாங்க, வெஸ்ட் பெங்கால் பல்கலைக்கழகத்துல இதே மாதிரி நடந்தது, பஞ்சாப் பல்கலைக்கழகத்துல இதே மாதிரி பண்ணாங்க. ஆனால் எல்லாத்துலயுமே கவர்னர்கள் இதுல அரசியல் நீங்க பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணையை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அத்தனை அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணாங்க. அதேதான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுடைய அரசியலை பல்கலைக்கழகங்களுக்கு, கல்லூரிகளுக்கு, பள்ளிகளுக்கு வெளியில வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளார அதை கொண்டு வராதீங்க. நாம்ஸ் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. அதன்படி யார் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களை போடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, தீய சக்தின்னு இல்ல, நாங்கெல்லாம் தூய சக்தின்னு சொல்றீங்க. அந்த தூய சக்தி லஞ்சம் வாங்காதுன்னு சொல்றீங்க, லஞ்சம் வாங்க விடாதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு போடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவர்கள் செய்ய வேண்டியது சரியான நபரை கமிட்டியில போட்டு அந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்டா லிஸ்ட்டை வெளியில போட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி சான்சலர் கிட்ட கொடுத்தா சான்சலர் 3 பேரை இன்டர்வியூ பண்ணி 3த்துல 1 செலக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு. அவ்வளவுதான். இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸுக்கோ இல்ல
கவர்னரோட இன்ஃப்ளூயன்ஸுக்கோ வேலையே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. எஸ் மேம். உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி மேம். நன்றி.